Class 11th standard, subject chemistry, unit 7th unit, lesson வெப்ப இயக்கவியல். வெப்ப இயக்கவியலின் முதல் விதி ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம். அடுத்து பார்க்குறது வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி. முதல் விதிப்படி வெப்ப பொதுவாக மாறாமல் இருக்கும். அதாவது ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியுமே தவிர எந்த கருத்து கொண்டும் ஆற்றல் முழுமையாக அழிக்க முடியாது. புதுசாக இருக்கிற ஆற்றலை மேலும் உருவாக்க முடியாது. ஸோ அப்போ வெப்ப இயக்கவியல் முதல் விதிப்படி அண்டத்தின் ஆற்றல் மாறாதிருக்கும். இதனுடைய பொருள் என்னென்னா, ஆய்வுக்கூடத்திலிருந்து வெப்பம் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு பரிமாறப்படலாம் அல்லது சுற்றுப்புற சூழ்நிலையிலிருந்து ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படலாம். ஆனால் மொத்த ஆற்றலினுடைய அளவு என்றுமே மாறாமல் இருக்கும். இதான் முதல் விதியை சொல்கிறது. அதுக்குண்டான எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு முகையில் உள்ள வெந்நீர் சிறு நேரத்தில் சூழலுக்கு வெப்பலை ஆற்றலை இழந்து குளிர்ச்சி அடைகிறது. அதே போல் ஒரு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும்போது சோடியம் குளோரைடு நீரும் உருவாகிறது. இவ்வினையில் வெப்பம் வெளியேறுகிறது. ஒரு வினையில் பார்த்திங்கன்னா தானாக வெப்பம் குறைகிறது, ஒரு வினையில் வெப்பம் உருவாகிறது. ஸோ இந்த மாதிரி இரண்டு நிகழ்வுகளிலும் மொத்த ஆற்றல் மாறுவதில்லை. பொதுவாக வெப்பம் உமிழப்பட்டாலும் சரி, வெப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சரி, அது சரௌண்டிங் அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் ஆய்வுக்கூடத்துக்கும் இடையே உள்ள மொத்த ஆற்றல் மாறாமல் இருக்கும். உறிஞ்சப்பட்டாலும் சரி, உமிழப்பட்டாலும் சரி. ஸோ மொத்த யூனிவர்ஸ் அதாவது உலகத்தினுடைய மொத்த ஆற்றல் மாறாமல் இருக்கும். இதான் முதல் விதி. இருவேறு நிகழ்வுகளிலும் மொத்த ஆற்றல் மாறுவதில்லை. மேலும் இது முதல் விதிப்படி அமைகிறது. என்னும் இதன் மறுதலை செயல்முறைகள், அதாவது குளிர்ந்த நீரானது சூழலிலிருந்து தானாக வெப்பத்தை உறிஞ்சி வெந்நீராக மாறும் வினையின் ஆற்றல் மாற்றமும் முதல் விதிப்படியே அமைந்தாலும் இவ்வினை தன்னிச்சையாக நிகழ்வதில்லை. எனினும் குளிர்ந்த நீருக்கு வெப்ப ஆற்றல் வழங்கப்படும் போது அது சூடாகிறது. அதாவது இம்மாற்றம் தன்னிச்சையாக நிகழ்வதில்லை. பொதுவாக இதனுடைய அதாவது ரிவர்சபிள் ரியாக்ஷன் சொல்லுவோம். பின்னோக்கு வினை. பின்னோக்கு வினைப்படி பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான பொருள்லேருந்து வெந்நீர் தானாக உருவாவதில்லை. நாம் என்ன பண்ணுறோம், வெப்பத்தை கொடுத்தா தான் அது வெந்நீராக மாறும். அதே போல் சூடான பொருள் ஒன்று ஈஸியாக என்ன பண்ணுவோம், குளிர்விக்க முடியும். ஆனால் குளிர்வான பொருள் தானாக வெப்பம் அடைவதில்லை. ஸோ இந்த தன்னிச்சையற்ற நிகழ்வு நம்ம என்ன பண்ணுறோம், கருதுகிறோம். ஸோ அதன்படி பார்க்கும்போது இம்மாற்றம் தன்னிச்சையாக நிகழ்வதில்லை, தன்னிச்சையற்றதாக அமையுது. நாம் தான் என்ன பண்ணுறோம், அதுக்குண்டான செயல்பாடு செய்கிறோம். இது மேலும் ஆற்றலை கொடுப்பது மூலம் நிகழுமாறு செய்ய முடியும். இது நாம் எனர்ஜி கொடுக்கறதுனால அதனுடைய செயல்பாடு ஆப்போசிட்டாக செயல் வைக்க முடியும். இதே போல் சோடியம் குளோரைடு கரைசல் தானாக வெப்பத்தை உறிஞ்சி ஹைட்ரோகுளோரிக் அமிலமாக சோடியம் ஹைட்ராக்சைடாக மாறும் இதுவும் இல்லை. ஆனால் ஆற்றலை வழங்கியும் இச்செயல்முறை நிகழ்த்த முடியும். இப்போ அதாவது வெப்ப உமிழ் மூலமா ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து உருவாகிற வாட்டர் மாலிகுல் திரும்ப பின்னோக்கு வினை நிகழ்ந்து நமக்கு ஆற்றலை திரும்ப வழங்குறது இல்லை. நாம் கொடுத்தா மறுபடியும் என்ன பண்ணும், பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். இவ்வாறான இயற்கை அனுபவங்களிலிருந்து சில செயல்முறைகள் தன்னிச்சையாகவும் சில செயல்முறைகள் தன்னிச்சையற்றும், மேலும் சில செயல்முறை ஒரு குறிப்பிட்ட திசையில் மட்டும் நிகழ்வதாக அமைகின்றன. ஏன்னா எல்லா ரியாக்ஷனும் நம்ம பின்னோக்கு வினை செயல்படுத்த முடியாது. சில வினைகளை மட்டும்தான் பின்னோக்கு வினைகளை செயல்படுத்த முடியும். ஸோ அதுவும் சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட வினைகள் பின்னோக்கு வினை அதாவது தன்னிச்சையற்றதாகவும் அமைகிறது. ஒரு குறிப்பிட்ட வினையின் நிகழும் தன்மையை விளக்க நமக்கு வெப்ப இயக்கவியல் இரண்டாம் விதி தேவைப்படுது. இந்த மாதிரி எந்த வகையான வினைகள் எந்த வினையை நோக்கி நகர்கிறது, இது முன்னோக்கி வினையை சார்ந்ததா பின்னோக்கு வினையை சார்ந்ததா, இதை பற்றின செயல்பாடுகளை விளக்குவது தான் இரண்டாம் விதி. முதல் விதிப்படி ஆற்றல் மாறாதுன்னு சொன்னாங்களே தவிர ஆற்றல் எவ்வகையில் அது வேறொரு ஆற்றலாக மாறுதுன்ற அதனுடைய வழி தன்மையை சொல்ல முடியல. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இரண்டாம் விதியை கருதுகிறோம். ஸோ இரண்டாம் இயக்கவியலின் விதியின் பல்வேறு கூற்றுகள். ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க என்ட்ரோபி. இதனுடைய சிம்பிள் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி என்ட்ரோபி என்று அழைக்கப்படுது. மற்றொரு நிலைச்சார்பை அறிமுகப்படுத்துகிறது. பொதுவாக இரண்டாம் விதி ஒரு என்ட்ரோபின்ற ஒரு டேர்ம் கொண்டு வரும். ஸோ இந்த டேர்ம் முதல் விதியினுடைய அடுத்த ஒரு லெவல். ஸோ இந்த என்ட்ரோபி என்னுடைய தன்மை என்னன்றதை திரும்ப பார்ப்போம். என்ட்ரோபி என்பது ஒரு அமைப்பின் மூலக்கூறின் ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் வெப்ப இயக்கவியல் நிலைச்சார்பு. பொதுவாக ஒழுங்கற்ற தன்மை இது முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு மூலக்கூறுகள் நிகழும் ஒழுங்கற்ற தன்மையை அளக்கக்கூடிய ஒரு அளவு தான் என்ட்ரோபி. ஆனால் என்ட்ரோபியின் வெப்ப இயக்கவியல் வரையறையானது ஒரு செயல்முறையின் விளைவால் ஏற்படும் என்ட்ரோபி மாற்றத்தை கருத்தில் கொள்வது. இதன் வரையறை பின்வருமாறு. அதாவது ds = dq மீல் பை t. அதாவது மீல் என்பது பின்னோக்கு வினையும் கன்சிடர் பண்ணி சொல்கிறது. பொதுவாக ஒரு வினை நிகழ்ந்தது,
அந்த வினை நிகழ்ந்தனுடைய தன்மை நம்ம அறியணும்னா ஸோ ஃபைனலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இனிஷியலில் கழிப்போம். எந்த ரியாக்ஷன் ஆனாலும் சரி, இடப்பெயர்ச்சியிலிருந்து ரியாக்ஷன் வரைக்கும் எல்லாமே முடிவுலேருந்து தொடக்கத்தை கழிச்சோம்னா எந்த அளவுக்கு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மீள்வினையில் எவ்வளோ வெப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுது வெப்பநிலையை பொறுத்து. ஸோ அப்போ என்ட்ரோபின்றது ஒழுங்கற்ற தன்மை. பொதுவாக இப்போ ஒரு பொருளை எரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எரித்து அது ஆவியாகும். ஆவியாகும்போது அது என்ன பண்ணும், ஒழுங்கற்ற தன்மையை தான் அமையும். மறுபடியும் அந்த ஆவியை திரும்ப என்ன பண்ண முடியாது, அதே பொருளுக்கு கொண்டு வரதுக்கு சிரமம். சில பொருட்களை கொண்டு வர முடியும், சில பொருட்களை கொண்டு வர முடியாது. ஆக ஒரு பொருளினுடைய வெப்பநிலையினால் அதனுடைய இயக்கத்தன்மையில் ஒழுங்கற்ற தன்மை மாறிக்கிட்டே இருக்குது. இதுதான் நம்ம என்ட்ரோபி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ட்ரோபி கூற்று. ஸோ கூற்று என்னன்றது தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதிப்படி என்ட்ரோபி வாயிலாக குறிப்பிடலாம். அதாவது ஒரு தன்னிச்சை செயல்முறை நிகழும்போது ஒரு தனித்த அமைப்பின் என்ட்ரோபி அதிகரிக்கிறது. பொதுவாகவே நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு கிளாத்தை என்ன பண்ணுறோம், துணி துவைக்கிறோம், துவைச்சி காய வைக்கிறோம். காய வைக்கும்போது அதில் இருக்கிற நீர் மூலக்கூறு என்ன பண்ணுது, ஆவியாகும். அப்போ பழையபடி நீருக்குள்ளே அது போகிறதில்ல, ஆவியாகி அதனுடைய ஒழுங்கற்ற தன்மையை அமைக்கிறது. இதே போல் எல்லா ரியாக்ஷனுக்கும் சொல்லலாம். ஸோ அதனுடைய தன்மை தான் கொடுத்துருக்காங்க. வாயுக்கள் விரிவடைதல் போன்ற மீளா செயல்முறைகளுக்கு, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, விரிவடையும் போது அதனுடைய தன்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்எஸ் அதிகமாக இருக்கும் 0 விட. ஏன்னா ஒழுங்கற்ற தன்மை தான் டெல்எஸ்ன்னு சொல்லியாச்சு. விரிவடையும் போது அதாவது அதனுடைய விரிவாக்கத்தினால வாயுக்கள் இங்கும் அங்குமா தாறுமாறு என்ன பண்ணும், இயங்கு கண்டு வெவ்வேறு திசையில் நகரும். ஸோ அப்போ விரிவடையும் போது அதனுடைய என்ட்ரோபி வேல்யூ 0 விட கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அடுத்து டெல்எஸ்னுடைய வேல்யூ, அதாவது இந்த என்ட்ரோபியினுடைய மொத்த வேல்யூ அமைப்பு நம்ம செய்கிற ஆய்வுக்கூடத்துக்கும் வெளியே சுற்றுப்புறத்துக்கும் இடையே ஏற்படுற இந்த ஒழுங்கற்ற தன்மை, மூலக்கூறினுடைய ஒழுங்கற்ற தன்மையுடைய கூடுதல் தன்மை மொத்த என்ட்ரோபியினுடைய அளவை விட குறைவாக இருக்கணும், அல்லது அதோட சேஞ்சஸ் அதிகமாக இருக்கணுன்றது கண்டிஷன். ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன சொன்ன மாதிரி அமைப்பு கொடுக்குற வெப்பத்தை சூழல் ஏற்றுக்குது, அல்லது சூழலிலிருந்து அமைப்பு ஏற்றுக்குது. ஆக மொத்தம் இது 0ன்னு சொல்லுவோம். ஆக டெல்எஸ் பொறுத்த வரைக்கும் அமைப்பில் ஏற்படுற சேஞ்சஸ், அதே போல் சூழல் ஏற்படுற சேஞ்சஸ்னுடைய கூடுதல் பார்த்திங்கன்னா நாம் எதிர்பார்க்குறத விட குறைவாக இருக்கும். ஸோ அப்போ மொத்த என்ட்ரோபி வேல்யூ அதிகமாக இருக்கும். இதான் கான்செப்டாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெல்எஸ் அண்டம்ன்றது யூனிவர்ஸ், உலகத்தை சொல்கிறோம். உலகத்தில் எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா, பொதுவாக நம்ம சொன்ன மாதிரி சூழலுக்கும் அமைப்புக்கும் இடையே உள்ள கூடுதலுடைய ஒழுங்கற்ற தன்மையை விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சரௌண்டிங்னால் கிட்ட இருக்கிறத மட்டும் நம்ம சொல்லணும். ஸோ இதிலிருந்து மேலும் என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆக ஒழுங்கற்ற தன்மை வாயுக்களின் மூலக்கூறுகளினுடைய ஒழுங்கற்ற தன்மை அமைப்பினால் ஏற்படக்கூடியது சூழலுக்கு போகுது. அப்போ சூழலையும் அமைப்பையும் டோட்டல் பண்ணாலும் பொதுவாக சூழலையும் மேலும் என்ன பண்ணுவோம், அமைப்பில் என்ட்ரோபி சேஞ்சஸ் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆக ஸோ இந்த மாதிரி வினைகளுக்கு டெல்எஸ் யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும். இது அதாவது பொதுவாக மீளா வினைகளுக்கு, திரும்ப வராத வினைகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அடுத்து பனிக்கட்டி உருகுதல் போன்ற மீள் செயல்முறைகளுக்கு, மீள் செயல்முறையினா திரும்ப அது ரிவர்சபிளாக கொண்டு வர முடியும். பனிக்கட்டி உருகவும் செய்யலாம், திரும்ப உறைதல் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி வினைகளுக்கு அமைப்பு எவ்வளோ கொடுதோ அதுக்கு ஈக்குவலாக சூழலுக்கு இருக்கும். எனவே டெல்எஸ் வேல்யூ 0. அப்போ ரெண்டுத்தினுடைய வேல்யூ சமமாக இருக்கிறதுனால நமக்கு 0 வேல்யூ கிடைக்கும். யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ட்ரோபி மாற்றம் கிடையாது. ஆனால் மற்ற ரியாக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா அண்டத்தினுடைய என்ட்ரோபி வேல்யூ அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு பொருளை எரிச்சோம்னா அதனால் ஏற்படுற கேஸ் மாலிகுலினுடைய அண்டத்தினுடைய என்ட்ரோபி வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். திரும்ப கொண்டு வராத வினைகளுக்கு மட்டும் இது பொருந்தும். திரும்ப கொண்டு வரும் வினைகளுக்கு, பின்னோக்கு வினைகளுக்கு 0வாக தான் இருக்கும். ஏன்னா அமைப்பு கொடுத்து திரும்ப என்ன பண்ணும், அமைப்பே பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் என்ட்ரோபி. ஸோ என்ட்ரோபின்றது வாயு மூலக்கூறின் ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் அலகு. அடுத்து கெல்வின் பிளாங்க் கூற்று. ஸோ செகண்ட் லாவில், அதாவது இரண்டாம் விதியில் ஃபஸ்ட்டு பார்த்து என்ட்ரோபி தன்மை, ரெண்டாவது பார்த்து கெல்வின் பிளாங்க் கூற்று. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சுற்று செயல்முறையில் சூடான வெப்ப மூலத்திலிருந்து வெப்பத்தை உறிஞ்சி அவ்வெப்பத்தினை ஒரு பகுதியை குளிர்ந்த நிலையில் உள்ள மூலத்திற்கு மாற்றாமல் முழுவதும் வேலையாக மாற்றக்கூடிய இயந்திரத்தை வடிவமைக்க இயலாது. ஒரு சிறந்த உராய்வற்ற இயந்திரத்தினால் கூட அதற்கு கொடுக்கப்பட்ட வெப்ப உள்ளீட்டினை 100% வேலையாக மாற்ற முடியாது என்பதை
வெப்ப இயக்கவியல் இரண்டாம் விதி விளக்குகிறது. பொதுவாக ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் நம்ம என்ன பண்ணுறோம், பைக்குக்கு போடுறோம். அந்த பைக் அதனுடைய செயல்பாட்டில் பெட்ரோல் 1 லிட்டர்னால் 1 லிட்டர் அளவு உள்ள என் வேலையை நமக்கு கொடுக்கறதில்ல. 1 லிட்டரை விட குறைவான அளவு தான் வேலையை தருது. இது காரணம்னா அதனுடைய செயல்பாட்டுக்கு கொஞ்சம் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்குது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. 100% வேலையாக கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, மாற்றக்கூடிய இயந்திரத்தை தயாரிக்க முடியாது. 100% எனர்ஜியில் 70-60 அளவு தான் நமக்கு வேலையாக மாற்ற முடியும். மற்ற பர்சன்டேஜ் எனர்ஜி கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதனுடைய சேஞ்சஸ், அதோட தன்னுடைய மாற்றத்துக்காக என்ஜின் எடுத்துக்கும் அப்படின்றது கான்செப்ட்டு. ஸோ மீள் முறையில் செயல்படும் ஒரு வெப்ப இயந்திரத்தின் திறனானது அந்த இயந்திரம் எந்த இரு வெப்பநிலையில் செயல்படுதோ அவற்றை மட்டுமே பொறுத்து அமைகிறது என்பதை கார்னாட் என்ற ஒரு சயின்டிஸ்ட் வெப்ப இயந்திரங்களை பற்றி தனது ஆய்வின் மூலம் கண்டறிந்தார். ஸோ கார்னாட் கண்டறிந்தால் அந்த இயந்திரத்துக்கு பேரும் கார்னாட் இயந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஒரு இயந்திரத்தினுடைய திறன் பார்த்தோம்னா செய்யப்பட்ட வேலை உறிஞ்சப்பட்ட வெப்பம். ஸோ உறிஞ்சப்பட்ட வெப்பத்திலிருந்து செய்யப்பட்ட வேலையை நம்ம டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிறது எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், திறன். அதுபடி பார்த்திங்கன்னா QH மைனஸ் QC. ஸோ QHன்றது ஹையஸ்ட்டு, இதில் என்ன பண்ணுறோம், QC இனிஷியலில் இருந்து என்ன பண்ணுறோம் கழிக்கிறோம். ஸோ கழிச்சா மொத்தம் உறிஞ்சப்பட்டது HQH வேல்யூ டிவைட் பண்ணும்போது கிடைக்கும். அதுதான் கொடுத்துருக்காங்க. சூடான வெப்ப மூலத்திலிருந்து குளிர்ந்த வெப்பநிலையிலிருந்து மூலத்திற்கு மாற்றப்பட்ட வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம்.